ஓகே, ஸோ ஃபார் நம்ம இது வரைக்கும் ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணோம், கிளஸ்டர் கிரியேட் பண்ணோம், கிளஸ்டர் கீழே ESXi ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ESXiல we are going to create the virtual machine. ஸோ இப்போதான் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல போறேன், எப்படி அந்த virtual machine கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ESXi. ஓகே, என்கிட்ட ஒரு ESXi இருக்குது. இட்ஸ் ஹைப்பர்வைசர். ESXi இஸ் ஹைப்பர்வைசர். In this hypervisor we can create the virtual machines. The hypervisor la we can create the virtual machines. Okay, இந்த ஹைப்பர்வைசர் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கும், பிசிக்கல் ஹார்ட்வேர்ல இருக்கும். எதர் இது வந்து ரேக் சர்வரா இருக்கும் அல்லது பிளேட் சர்வரா இருக்கும். இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதுல இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க்ல we can install ESXi install பண்ணி we can add the ESXi into the vCenter. vCenter ஆட் பண்ணிட்டேன். இந்த பிசிக்கல் ஹார்ட்வேரோட கெபாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 1 TB RAM னு வச்சுப்போம், 1 TB மெமரி. பிசிக்கல் ஹார்ட்வேரோட ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டெல் சர்வர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, டெல் சர்வர். இதோட மாடல் நம்பர் வந்து PowerEdge. ஸோ டெல்ல வந்து எல்லாமே நம்ம வந்து ரேக் சர்வர் வந்து PowerEdgeன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, PowerEdge சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். PowerEdge R640 சும்மா ஒரு மாடல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மெமரி 1 TB, CPU. இது ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா 1 TB மெமரி இருக்கும். CPU பார்த்தீங்கன்னா ஒரு 40 ப்ராசஸர் 40 CPU இருக்கும், 40 CPU இருக்கும். இப்போ இந்த ESXiல நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த மெமரி இங்க இருந்து இந்த 1 TB மெமரி இருக்கு இல்லையா, இங்க இருந்து இதை அலோகேட் பண்ணிக்கும் மெமரி. CPU இங்க இருந்து இங்க CPU அலோகேட் பண்ணிக்கும். இதோட ஸ்டோரேஜ் இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சர்வர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதெல்லாம் கொடுக்கணும்? இப்போ ஒரு டீம் வந்து எனக்கு புதுசா ஒரு சர்வர் வேணும் அப்படி கேட்குறாங்க. புதுசா ஐ ஹேவ் அ நியூ சர்வர், எனக்கு வந்து நியூ சர்வர் வேணும் கேட்குறாங்க அப்படின்னா தே வில் மெயில். அவங்க என்னென்ன மெயில் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சர்வர் வேணும், அந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா CPU 2 CPU வேணும், மெமரினா RAM. ஓகேங்களா, மெமரி 4 GB மெமரி வேணும், ஹார்ட் டிஸ்க் 100 GB ஹார்ட் டிஸ்க் வேணும், அப்புறம் OS விண்டோஸ் சர்வர் 2019 ஆர் 2016 இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அக்கார்டிங் அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி we will have to create the virtual machine in ESXi. அந்த ESXiல நம்ம virtual machine கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ESXiல நான் ஒரு virtual machine கிரியேட் பண்றேன். அந்த virtual machineக்கு I will have to provide CPU, memory and இந்த CPU memory வந்து பாத்தீங்கன்னா இந்த virtual machine எந்த ESXiல virtual machine கிரியேட் பண்றனோ அந்த virtual machineோட CPU memory will taken from the ESXi. இந்த physical hardwareல 1 TB கொடுத்துட்டான் இல்லையா, இந்த 1 TBல இருந்து we can allocate 4 GB memory. இந்த 40 CPUல இருந்து we can allocate 2 CPU. இந்த CPU memory-ய we will call it as a compute resource. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்லுவேன், கம்ப்யூட் ரிசோர்ஸ்னு. COMPUTE கம்ப்யூட் ரிசோர்ஸ். CPU மெமரிய நம்ம கம்ப்யூட் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். நோட் திஸ் பாயிண்ட் கிளியர்லி. யாருக்கும் இதுல டவுட் இருக்க கூடாது. CPU மெமரிய we will call it as a compute resource. So compute resource நான் சொன்னேன்னா you can assume that CPU memory ன்னு assume பண்ணிக்கணும். சரிங்களா? So the compute resource can allocate from the ESXi. நீங்க எந்த ESXiல virtual machine கிரியேட் பண்றீங்களோ அந்த virtual machineோட compute resource அதுல இருந்து எடுத்துக்கும். இந்த physical hardwareல 1 TB RAM கொடுத்துருக்கோம்னா அந்த 1 TB ல இருந்து 4 GB allocate பண்ணிக்கும். அப்ப
40 CPU இருக்குன்னா அந்த 40 CPU 2 CPU allocate பண்ணிக்கும். And what about hard disk? 100 GB hard disk எடுக்காங்க. அந்த hard disk வந்துட்டு என்னன்னா தனி கான்செப்ட். The hard disk can be allocated from the storage. எப்பயுமே ESXi ல இருக்கிற ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணி இந்த ESXi ல வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும், பட் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். We will store the virtual machine in different storage. நான் அதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு பிளைண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. The virtual machine CPU and memory allocate from the ESXi host, and the virtual machine storage hard disk இருக்குல்லையா, அந்த hard disk store in the storage, physical storage, அது தனியா வேற இடத்துல ஸ்டோர் ஆகும். பட் இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் CPU மெமரி தான். இப்போ I will show you how to create the virtual machine. இதுல யாருக்கா டவுட் இருக்கா guys? ப்ளீஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தயவு செய்து டவுட் இருந்தா கேளுங்க. இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். நான் பேசிட்டே போறேன். ஸோ ஹியர் டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. கார்த்திக் சரி, இப்ப நம்ம எல்லா ரிசோர்ஸுமே வந்து நம்ம பிசிக்கல் சர்வர்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஐ மீன் EXE சர்வர்ல இருந்து ரிசோர்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிசிக்கல், எந்த பிசிக்கல் சர்வர்ல நீங்க ESXi ல வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதுல இருந்து எடுத்துக்கணும். எல்லாமே CPU மெமரி எல்லாமே அதுல இருந்து எடுத்துக்கிறோம். அதுல இருந்து எடுத்துக்கணும். ஆமா, ஓகே. இப்போ பிராக்டிகலா காமிக்கிறேன். இப்போ தியரிட்டிக்கலா காமிச்சேன், இப்போ பிராக்டிகலா காமிக்கிறேன். சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு ESXi வந்து ஆட் பண்ணிருக்கோம் vCenterல. இப்போ அந்த vCenterல I'm going to create one of the virtual machine. சரிங்களா? சோ நான் virtual machine எப்படி கிரியேட் பண்ண போறேன்? I'm going to right click the ESXi. there is option called new virtual machine. அந்த நியூ virtual machine கிரியேட் பண்ணனும்னா செலக்ட் பண்ணனும்னா create new virtual machine. சோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த virtual machine ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் இட் as a Windows இது வந்து அப்ளிகேஷன் சர்வர்னு வச்சுப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் நேமிங் கொடுக்கக்கூடாது. உங்களோட என்வரான்மெண்ட்ல என்ன நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்கக்கூடாது. அது மேபி எப்படினாலும் இருக்கலாம். இந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நேமிங் ஸ்டாண்டர்ட் சும்மா கொடுக்குறேன். விண்டோஸ் ஆப் 01 PRT. ஸோ வின் அப்படின்னா விண்டோஸ் சர்வர்னு அர்த்தம், APP அப்படின்னா ஆப் சர்வர்னு அர்த்தம், PRT அப்படின்னா ப்ரொடக்ஷன் அர்த்தம். ஸோ இதுல VM அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல VM அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் அர்த்தம். இப்படிதான் ஒரு கம்பெனில வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் அந்த சர்வரோட நம்ம கிரியேட் பண்ற விர்ச்சுவல் மிஷினோட நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். VM இட்ஸ் a Windows server, it's a application server, it's a application server, one of the application server, it's a production server. சரியா? அல்லது இந்த VM அப்படிங்கிறது லாஸ்டா கூட வரும். இப்படி வச்சுக்கலாம். ஓகே, so I'm going to select the data center. Then next, then I'm going to select the ESXi. and the ESXi இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டேன். Then next, now I'm going to select the data store, which is storage. இப்ப இந்த ESXi ல compute resource உட்கார்ந்துக்கும். ஓகேங்களா? the compute resource will be stored on the allocate from the ESXi host. இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகும். இதை நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Then next, guest OS. இந்த virtual machineல what is the OS you are going to install? இப்ப ESXi இருக்குது. இந்த ESXi ல we are creating the virtual machine. ESXi, இந்த ESXi ல we are creating one of the virtual machine. இந்த virtual machine உள்ள என்ன இன்ஸ்டால் பண்ண போறீங்க? விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? விண்டோஸ் சர்வரா, லினக்ஸ் சர்வரா, ரெட் ஹேட், உபுண்டு, இல்ல விண்டோஸ்ல விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 2016, 2019 என்ன இன்ஸ்டால் பண்ண போறீங்க? சோ அத we will have to mention here. So guest OS family, இப்போ நீங்க guest OS family லினக்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் வெர்ஷன் எல்லாமே இங்க வந்துரும். உபுண்டு, ரெட் ஹேட் எல்லாமே, CentOS எல்லாமே இங்க வந்துரும். சுசி லினக்ஸ் எல்லாமே வந்துரும். இப்போ நான் விண்டோஸ் செலக்ட் பண்றேன் அப்படின்னா விண்டோஸ்ல என்னென்ன ஃபேமிலி இருக்கோ விண்டோஸ் ஃபேமிலி ஃபுல்லா இங்க வந்துரும். விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, 11, 23, 2003 சர்வர், 16 சர்வர், 19 சர்வர். சோ நான் 2016 சர்வர் செலக்ட் பண்றேன். சின்ன டவுட் ஜி. இப்போ நீங்க விண்டோஸ் 2016 செலக்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து அந்த vCenter வழியாவே பண்றீங்க.
இது லைசன்ஸ்லாம் எப்படி டிஃபால்ட்டா லைசன்ஸ் வந்து இருக்குமா இல்ல நம்ம தனியா லைசன்ஸ் அதுக்கு சி as usual விண்டோஸ் லைசன்ஸ் நீங்க கண்டிப்பா தனியா அசைன் பண்ணணும். இங்க ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா கம்பேட்டபிலிட்டிக்காக. சி அந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த இதுக்கு நம்ம புரிய வைக்கிறோம். நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் தான் போட போறேன்னு புரிய வைக்கிறோம். அதுக்காக தான் இங்க வந்து செலக்ட் பண்றோம். மத்தபடி அந்த ஓஎஸ் லைசன்ஸ்லாம் தனி. அது நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணீங்களோ அப்படி ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? this is only for compatibility. hardware compatibility. இது ஒரு இல்ல இது ஓகே புரியுது. இது தவிர வந்து நம்ம அந்த கண்டென்ட் லைப்ரரி வழியா வந்து விஎம் டெப்ளாய் பண்ணுவோம். அது ஒரு மெத்தட் இல்லையா? அது இருக்குது. முதல்ல முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து டெம்ப்ளேட்லாம் போலாம். நான் ஒவ்வொன்றா போவேன். சோ இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஒரே இடத்துல சொன்னோம்னா புரியாது. நான் இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். தென் அதுக்கு அடுத்து டெம்ப்ளேட் எல்லாமே வருவேன் நான். ஓகேங்களா? சோ கெஸ்ட் ஓஎஸ் செலக்ட் பண்றேன். கெஸ்ட் ஓஎஸ் வெர்ஷன் செலக்ட் பண்றேன். தென் நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் ஹார்ட்வேர். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ண போறீங்க? CPU 2 CPU, memory 4 GB memory, hard disk. Amount of data stored. So CPU 2 CPU select பண்ணிட்டேன். memory 4 GB memory select பண்ணிட்டேன். hard disk 30 GB hard disk கொடுத்திருக்கேன். இங்க வந்து நான் disk provision ஒரு ஆப்ஷன் இருக்கு. தின்னுக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். இது ஏன் அப்படிங்கறத லேட்டா சொல்றேன். இப்போதைக்கு இத மட்டும் மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. CPU செலக்ட் பண்ணிருக்கேன், memory செலக்ட் பண்ணிருக்கேன், hard disk செலக்ட் பண்ணிருக்கேன். சோ hard disk செலக்ட் பண்ணல which means நான் வந்து கான்ஃபிகரேஷன் செட் பண்றேன். அதாவது இந்த ESXL நான் கிரியேட் பண்ற VMக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கறத நான் இங்க தான் சூஸ் பண்ண முடியும். இங்க சூஸ் பண்றேன். தென் நெக்ஸ்ட் இப்ப ரெடி டு கம்ப்ளீட். நீங்க பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் finish. Now the virtual machine will be created. See, virtual machine created ஆயிடுச்சா? But it's still power off state. இதை நீங்க வந்து பவர் ஆன் பண்ணி நீங்க வந்து OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ் பாருங்க 0 காமிக்குது. இப்போ நான் பவர் ஆன் பண்றப்ப இந்த யூசேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும். Let me try to power on the virtual machine. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ யூசேஜ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்சோல் நம்ம பார்க்கணும். இப்போ இது இதில் எப்படி OS இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ தட் இஸ் ஆப்ஷன் கால்ட் லான்ச் வெப் கன்சோல். இந்த லான்ச் வெப் கன்சோல் கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் பாப்பப் கொடுத்துக்கோங்க. இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have successfully created the virtual machine. நம்ம ஒரு ESXL விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ இதுல OS இன்ஸ்டால் பண்ணணும். கெஸ்ட் OS இன்ஸ்டால் பண்ணணும். கெஸ்ட் OSனா அந்த விர்ச்சுவல் மிஷின்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அதான் கெஸ்ட் OS. விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணா விண்டோஸ் இஸ் கெஸ்ட் OS. லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணா லினக்ஸ் இஸ் கெஸ்ட் OS. நம்ம இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ விண்டோஸ் இஸ் கெஸ்ட் OS. சோ அப்ப அது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா வெப் கன்சோல் லான்ச் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் எல்லாம் கண்ணுக்கு எதிராக தான் இருக்கும். எதுவுமே நீங்க வந்து போய் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியா நீங்க பார்த்து vCenter அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாலே போதும், லைட்டா உங்களுக்கு ஈஸியா நீங்க மேனேஜ் பண்ணிடலாங்க. பாருங்க எல்லா ஆப்ஷனும் தெளிவா இருக்கும். இங்க எல்லா ஆப்ஷனுமே தெளிவா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த ஆப்ஷனுமே ஹிடன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஈஸியா நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து லான்ச் வெப் கன்சோல் கொடுத்தோம்னா எனக்கு இந்த மாதிரி லான்ச் ஆகும். Then I can install the OS. OS install பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ISO image அட்டாச் பண்ணணும். எடிட் செட்டிங்ஸ் போறேன். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்றேன். there is option called edit settings. எடிட் செட்டிங்ஸ் போயிட்டு CD DVD மவுண்ட் பண்ணணும். இப்போ நீங்க உங்க லேப்டாப்ல ஒரு OS இன்ஸ்டால் பண்றீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஒன்னு அந்த லேப்டாப்ல CD DVD கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது USB CD DVD இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அல்லது பென்ட்ரைவ் மூலமா இன்ஸ்டால் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ் USB மூலமா இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷின்ல OS எப்படி இன்ஸ்டால் பண்ண போறீங்க? சோ விர்ச்சுவல் CD DVD நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ எடிட் செட்டிங்ஸ் போறேன். there is option called CD DVD. The CD DVD ல we will have to install. இந்த CD DVD ல நான் வந்து மவுண்ட் பண்ணணும். data storage for host device.
ஐஎஸ்ஓ இமேஜ் கொண்டு வரணுமே. ஓகே, ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நான் இதில் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து So, டேட்டா ஸ்டோர்ல போட்டு வச்சிருக்கோம்ல ப்ரோ. என்கிட்ட ஐஎஸ்ஓ இமேஜ் வந்து ஆல்ரெடி சாஃப்ட்வேர்ல இருக்குது. சாஃப்ட்வேர்ல ஐ ஹேவ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபார் விண்டோஸ் சர்வர் 2016. காணும் எங்க? யா, டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். விண்டோஸ் சர்வர் 2016. இங்க வச்சேன். இல்ல சர்ச் பண்ணி பாருங்க ஜி. ஓவரால் அந்த டிரைவ் ஃபுல்லாவே சர்ச் இங்க வர ஒரு நிமிஷம். அது எங்க இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சேன். ஐஎஸ்ஓ இமேஜ் இங்க போடுறது delete பண்ணிட்டேன். ஐஎஸ்ஓ இமேஜ் இன்னும் ஒரு டவுட் இருக்கு ஜி எனக்கு. இப்போ வந்து அந்த ESXi லைசன்ஸ் வாங்குறோம்ல, அந்த லைசன்ஸ் வந்து ஒரு ஹோஸ்டுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு லைசன்ஸ் வாங்கினா கரெக்ட்டா? இல்ல, ஈச் அண்ட் எவரி ஹோஸ்ட்க்கு நீங்க லைசன்ஸ் வாங்கணுங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து கோருக்கு இப்ப கோர் ஒவ்வொரு ESXக்கும் கோர் இருக்கும். இத்தனை கோர் இருக்கும். அந்த கோருக்கு நீங்க லைசன்ஸ் வாங்கணும். கரெக்ட். அப்புறம் இன்னொரு டவுட் ஜி. இப்போ வந்து அந்த VCSA இன்ஸ்டால் பண்றோம்ல, அது வந்து லைசன்ஸ் வெர்ஷனே வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் இப்போ 2-3 சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணலாமா? ஒரே இமேஜ் வச்சு மல்டிபிள் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா, இல்ல அதுக்கு தனித்தனியா லைசன்ஸ் வாங்கணுமா? இல்ல, இமேஜ் ஒரே இமேஜ் வச்சு எத்தனை சர்வர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அத பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. ஓகே. அதாவது ஒரிஜினல் இமேஜ் வித் லைசன்ஸோட வாங்கியிருந்தா 2-3 சர்வர்ல கூட போட்டுக்கலாம்ன்றீங்க. சப்போஸ் ஒரு லைசன்ஸ் நீங்க மறுபடியும் ஆக்டிவேட் பண்ற மாதிரி வரும். ஒரே லைசன்ஸே ரெண்டு சர்வருக்கும் பண்ணிக்கலாம்ன்றீங்க. இல்லங்க, லைசன்ஸ் பத்தி இல்ல கணக்குல வச்சு. லைசன்ஸ் நீங்க as usual விண்டோஸ் ஒர்க் எப்படி ஆக்டிவேட் பண்ணனும் அப்படி தான் ஆக்டிவேட் பண்ணனும். இதுக்கு லைசன்ஸ்க்கும் விண்டோஸ் லைசன்ஸ்க்கும் VMwareக்கும் சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? இந்த VCSA வந்து அந்த ISO இமேஜ் இருக்கு. நான் ஒரிஜினல் வாங்கிடுறேன். வாங்கி வந்து நான் ஏதோ ஒரு விண்டோஸ் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ ஏன்ற ஒரு சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து இன்னொரு சர்வர் B இன்னொரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர்லயும் எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த லைசன்ஸே நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். பண்ண முடியாது. எப்படிங்க ஒரு லைசன்ஸ் ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அந்த ISO இமேஜ் அப்படினா நீங்க வேற ஒரு காமனா ஒரு ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்க வச்சுக்கணும். லைசன்ஸோட இருக்குனா அதை நீங்க ஒண்ணுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். எப்படி ஒரு லைசன்ஸ் ரெண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது இல்ல? ஓகே ஃபைன். ஓகே. சோ இப்போ நான் ISO இமேஜ் வந்து என்னோட லேப்டாப்ல வச்சிருக்கேன். நான் இப்போ இத என்னோட VM குள்ள கொண்டு போறேன். எப்படினா ட்ராக் அண்ட் டிராப் பண்ண போறேன். சோ லெஃப்ட் இத ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தேன்னா இது இப்போ ட்ராக் அண்ட் டிராப். என்னோட லேப்டாப்ல இருந்து ஒரு ISO இமேஜை நான் வந்து உள்ள கொண்டு வரேன். டெஸ்க்டாப் ஒர்க் ஸ்டேஷனுக்கு உள்ள நான் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ ISO இமேஜ் உள்ள அட்டாச் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா I can attach the ISO image in that virtual machine, then I will install the OS. So once நான் இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா I will have to upload the ISO image on data store. Data storeல வந்து அப்லோட் பண்ணனும். So what is data store storage அப்படிங்கிறதுக்கு தனி செஷன் வச்சிருக்கேன் நான். அந்த செஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் அப்லோட் பண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் நான் ஒவ்வொன்றும் சொல்றப்ப ஒவ்வொன்றா சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாம இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லயே ஒவ்வொன்றா சொல்ல அது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்படிதான் எல்லா பேட்ச்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் நான் வாங்குறப்ப சொன்னாங்க. அதனால டோன்ட் பேனிக். இது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்காரணமும் ஸ்டக் ஆக வேண்டாம். டெஃபினட்டா அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொன்றும் புரியும். ஏன் அப்படின்னா
நம்ம நியூ டெக்னாலஜி படிக்கிறப்ப எல்லா டாப்பிக்கையும் ஒரே நேரத்தில் டம்ப் பண்ண முடியாது. அப்படி டம்ப் பண்ண அப்படின்னா அது உங்களுக்கு புரியாம போயிடும். அதனாலதான் நான் வந்து ரொம்ப லிமிட்டடா சொல்லுவேன். எல்லாமே வந்து இன்னைக்கு இதை சொன்னா புரியும், நாளைக்கு இதை சீக்வன்ஸா இதை சொன்னா புரியும்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் வந்து எல்லாமே சொல்லுவேன். அதனால நீங்க ஜஸ்ட் என்னோட கிளாஸை ரெகுலரா சீக்வன்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ ஐ வில் ஹோப் டு டேட்டா ஸ்டோர் போறேன். டேட்டா ஸ்டோர்ல வந்துட்டு நான் வந்து அந்த ஐஎஸ் இமேஜ் அப்லோட் பண்ணிடுறேன். ஐஎஸ் இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா 5GB இருக்கா? ஸோ டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு காமன் டேட்டா ஒரு ஸ்டோரேஜ்னா அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபைலில் போயிட்டு ஸோ ஐ வில் அப்லோட் ஃபைல்ஸ். ஆப்ரேஷன் ஃபைல் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும், ஆப்ரேஷன் ஃபைல்னு வரும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்துடும். எஸ் again I'm telling, சில விஷயங்கள் புரியாம இருக்கும், பட் அது போக போக ஒவ்வொரு கிளாஸ்ல உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தி திங்ஸ். ஸோ இப்போ ஃபைல் அப்லோட் ஆகிட்டு பாருங்க. அந்த ஐஎஸ் இமேஜ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா we can install the OS. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. இது 10 to 15 minutes ஆகும். சரி ஆகட்டும். ஓகே ஃபைன். அது ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த விர்ச்சுவல் மிஷின் சம்பந்தமா, இது ESXல கிரியேட் பண்ற சம்பந்தமா டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ நீங்க அந்த புதுசா ஒரு ரீசென்ட்ல இருந்து ஒரு VM லான்ச் பண்ணீங்களா ஹோஸ்ட்? ஆமா. இப்போ அது ஷேர் பண்றது வந்து EXIல இருந்து வரணும்னா அப்போ EXIல நம்ம எவ்வளவு இருக்க ஹார்ட்வேர் தானே ஷேர் பண்ணோம் இல்லையா? இப்போ உள்ள இந்த VM வந்து இங்க இருந்து கிரியேட் பண்ணிருக்கேன், ரைட்டா? கரெக்ட். அப்ப இந்த VM ஓட ரிசோர்ஸ் இங்க இருந்தா ஷேர், இந்த ஹார்ட்வேர்ல இருந்தா ஷேர் ஆகும். ஆமா, ஷேர் ஆகுது. இப்போ அதை ஷேர் ஆகுறது எவ்வளோ? இப்போ சப்போஸ் EXI உடைய லிமிடேஷன் எவ்வளவோ, இங்க நம்ம எவ்வளவு எடுக்கிறோன்ற பேலன்ஸ் டோட்டல் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? லைக் எவ்வளவு இருக்கும்னு தெரியும் இல்ல? எவ்வளவு வேணா ஒரு மேக்ஸிமம் எவ்வளவு கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ESXல மேக்ஸிமம் எவ்வளவு கிரியேட் பண்ணிக்கலாம், அத இப்ப கேட்க வரீங்க அப்படிதானே? கரெக்ட். சரி, இப்போ சொன்னீங்க 1 TB மெமரினா இப்போ நம்ம எவ்வளவு போடலாம்ன்றது. அதுதான். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த ESXக்கு 1 TB கொடுத்துருக்கேன். இந்த ப்ராசஸர் வந்து 40 CPU இருக்கு அப்படின்னா, CPU ப்ராசஸர். ஓகே, இந்த 1 TBல நம்ம ஃபுல்லாவே யூஸ் பண்ண முடியாது, விர்ச்சுவல் மிஷினுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த 1 TBல we will have to reserve அட்லீஸ்ட் 200 GB வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ESX பெர்ஃபார்மன்ஸ்க்காக. தென் அண்ட் ஆல்சோ கிளஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அதை பத்தி லேட்டா சொல்றேன், எதுக்காக ரிசர்வ் பண்ணணும் லேட்டா சொல்றேன். இப்போ நான் வச்சுக்கோங்க, இப்போ இந்த 1 TB இந்த ஹார்ட்வேர்ல 1 TB கொடுத்துருக்கேன்னா அது 800 GB நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 800 GBல எத்தனை விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து கஸ்டமர் கேக்குறாங்க, எனக்கு வந்து 16 GB RAM வேணும் அப்படின்னா இந்த 800 டிவைட் பை 16 போடுங்க, you will get a calculation. ரைட். பட் அந்த நம்ம இதுல வேற ஏதாவது கான்சோல்ல அந்த பேலன்ஸ் எவ்வளவு ஹார்ட்வேர்லாம் செக் பண்றது காமிங்க. நான் இத சொல்றேன். சோ இப்போ இந்த 800 GB இருக்குது, 800 டிவைட் பை 16 is equal to 50 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம். பட் இதுல 50 கிரியேட் பண்ண முடியுமா கேட்டா முடியாது. ஏன் அப்படின்னா we will have to consider CPU and memory. மெமரி அதிகமா இருந்தாலும் CPU கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. அதனால நம்ம மெமரியும் கன்சிடர் பண்ணணும். இப்போ CPU கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுல வந்து 20 CPU 40 CPU இருக்குன்னா எத்தனை CPU கொடுக்குறோம்? ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 4 CPU கொடுக்குறோம் வச்சுப்போம். ஓகே, அப்போ உங்களால 10 விர்ச்சுவல் மிஷின் தான் கிரியேட் பண்ண முடியும். அப்ப உங்களால இது 10 விர்ச்சுவல் மிஷின் தான் கிரியேட் பண்ண முடியும். அந்த 10 விர்ச்சுவல் மிஷினுக்கு உங்களுக்கு இதே இது ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு 2 CPU கொடுக்குறோம் அப்படின்னா then I can go for 20 virtual machines. 20 virtual machines வந்து எப்படி நம்ம கொடுக்கறோமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். டோட்டல் புரியல? அத நீங்க எவ்வளவு கொடுக்கறோமோ பேஸ்ட் ஆன் அந்த டோட்டல்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க அந்த ஹார்ட்வேர்ல என்ன இருக்கோ அதை தான் உங்களால விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ண முடியும். பட் இங்க 40 CPU இருக்குன்னா அந்த 40 CPU-மே உங்களால அலோகேட் பண்ண முடியாது. அந்த 40 CPU-ல 20% எவ்வளவு அது போக தான் மிச்சத்தை அலோகேட் பண்ணணும்.
இந்த 40 CPU ஃபுல்லாவே VM அலோகேட் பண்ணக்கூடாது. ஸோ 40ல வந்து 20% போயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 CPU தான் இருக்கு. அந்த 35 CPU தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப 35 டிவைட் பை 2 போட்டா என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ கன்சோல் அதை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. எஸ், கன்சோல்ல பார்க்க முடியும். அதான் இதோட பியூட்டி என்னன்னா, ஜஸ்ட் அந்த ESXi செலக்ட் பண்ணிட்டு சம்மரி போங்க, யூ கேன் ஏபிள் டு வியூ த கன்சோல். இதுல எவ்வளவு CPU இருக்குது, டோட்டல் கால்குலேஷன், டோட்டல் CPU எவ்வளவு, டோட்டல் மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு, எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குன்னு தெளிவா காமிச்சிடும். இதுல உங்களுக்கு வந்து தெளிவா காமிச்சிடும். தெரியுதா எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது. அப்ப இதுல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க VM கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க அந்த ஹோஸ்ட் URL லாகின் பண்ணீங்கன்னா, இங்கேயுமே கூட பெர்சன்டேஜ் வைஸா காமிச்சுக்கும். CPU எத்தனை பெர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு, மெமரி எத்தனை பெர்சன்டேஜ் யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஸ்டோரேஜ் எவ்வளவு யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி ஃப்ரீ என்னன்னு இங்கேயும் பார்த்துக்கலாம். ஈவன் நீங்க vCenterல அந்த ESXi செலக்ட் பண்ணி சம்மரியில தெளிவா காமிச்சிடும். இதாங்க vCenterோட பியூட்டி. தான் உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படும், ஆனா அது கண்ணு முன்னாடி தான் இருக்கும். நீங்க ரொம்பலாம் மெனக்கட வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? ஓகே. பிரதர், கொடுக்கப்பட்ட அந்த 1 TB ஸ்டோரேஜ்ல வந்து 800 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அலர்ட்ஸ் வரும். கரெக்டா? அலர்ட்ஸ் வரும். ஆமா, அலர்ட்ஸ் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் நம்ம வார்னிங் அலர்ட்ஸ், கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ்க்கு அப்புறமும் யூஸ் பண்ணா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. கரெக்டா? கண்டிப்பா டவுன் ஆகும். விர்ச்சுவல் மிஷின் சர்வர் ரெண்டுமே டவுன் ஆகும். ரெண்டுமே சர்வர் டவுன் ஆயிரும். ஓகே. The virtual machine always depends on ESXi host hardware. அத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது டவுன்னா இதுவும் டவுன் தான், வேற வழியே இல்ல. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து VM வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம அந்த ISO இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க இல்லையா டேட்டா ஸ்டோர்? ஆமா. இப்போ இங்க வந்து சிங்கிள் டேட்டா ஸ்டோர் இருக்கு. நம்ம இங்க டேட்டா ஸ்டோர் ஒன்ல இன்கேஸ் மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் இருக்கு அப்படின்னா நம்ம எதுல வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு நம்ம மேப் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சுவலி அப்படி எதுல வேணாலும் அப்லோட் பண்ணலாம். பட் அப்படி பண்ண மாட்டாங்க. காமனா ஒரு டேட்டா ஸ்டோர் வச்சிருப்பாங்க. எல்லா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லயும் இந்த ISO இமேஜ் வைக்கிறதுக்கு காமனா ஒரு டேட்டா ஸ்டோர் வச்சிருப்பாங்க. அதுல வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம லேப்னால நம்ம கண்டமானி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இந்த ISO இமேஜ்னா இது இந்த டேட்டா ஸ்டோர்ல தான் வைக்கணும். ஒரு டேட்டா ஸ்டோர் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ISO இமேஜ் டேட்டா ஸ்டோர் அதுல தான் வச்சிருப்பாங்க. அது வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் எல்லா ISO இமேஜ் இருக்கும். Windows 11, Windows 10, சர்வர் 2012, 16, 19, லினக்ஸ், உபுண்டு எல்லாமே அதுல அந்த ISO இமேஜ் எல்லாமே இருக்கும். ஏன்னா எல்லாமே அங்க தேவைப்படும் இல்லையா, அதுக்காக எல்லாமே வச்சிருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஹலோ, ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ஹோஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, இப்போ ரேம் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது, ஒரு 4 ரேம் 5 ரேம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஹோஸ்ட் டவுன் ஆகுமா இல்ல VM டவுன் ஆகுமா ப்ரோ? லாஜிக் படி பாருங்க. நீங்களே சொல்லுங்க, லாஜிக் படி என்ன ஆகும்? லாஜிக் படி VM தான் டவுன் ஆகும். இல்ல நல்லா சொல்லுங்க. ஹோஸ்ட் தான் டவுன் ஆகும். எது VM டவுன் ஆகும்? VM டவுன் ஆகும். பட் ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா VM டவுன் தான். ஃபர்ஸ்ட் வந்து VM ஹோஸ்ட் தான் டவுன் ஆகும். அப்ப VM டவுன். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ஆபீஸ்லயே இப்போ சர்வர் இருக்கு, இப்போ சிஸ்கோ சர்வர். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஓவரா சவுண்ட் கேட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா வந்துட்டு நாய்ஸ் ஓவரா இருந்துச்சு. டீம் லீடர் வந்து அது என்ன ப்ராப்ளம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. நான் லாகின் பண்ணி செக் பண்ணேன். என்ன ஃபால்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் ஃபால்ட் காமிச்சது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரேம் ஃபால்ட்னு சொல்லி காமிச்சது. ரேம் பாத்தீங்கன்னா 4 ஸ்லாட் ரேம் ஃபால்ட்ல இருந்துச்சு. எல்லாமே 64 GB. ஆனா எங்களுக்கே இவ்வளவு நாள் தெரியவே தெரியாது. ஆனா ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு இவ்வளவு நாள். அது எவ்வளவு நாளா ஃபால்ட்ல இருக்கு. ரேம் ஃபால்ட்னா அது எரர் காமிக்குது. அது ஆல்மோஸ்ட் டை ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். டை ஆகல, டை ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. மேபி அதனால தான் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னா அது டவுன் தான். இப்போ அங்க வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு முன்னாடி அலர்ட்டா உங்களுக்கு காமிக்குது. அலர்ட்ல வந்து ஃபெயிலியர்னு சொல்லி காமிச்சது. அதுதான் எங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அந்த ரேமோட இது இருக்குல்ல கெப்பாசிட்டி, அது வந்து குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா.
அதுக்கப்புறம் வந்துட்டு அதே ரேம் தான் நான் வந்துட்டு அந்த எரேசர் வச்சு லைட்டா கிளீன் பண்ணவங்கள அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மறுபடியும் போட்டோடனே ரேம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மேபி அந்த ரேம் வந்து லூஸ் கனெக்டா இருக்கும், தூசியா இருந்திருக்கலாம். அது எந்த கண்டிஷன் போகும்போது சர்வரும், ஏன்னா சர்வரும் டவுன் ஆகல, அதுல இருக்க எந்த விஎமும் டவுன் ஆகல, நாங்க சும்மா லேப் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுதான், எதுவுமே டவுன் ஆகல, நார்மலா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சும்மா செக் பண்ண சொன்னாரு, ரேண்டமா செக் பண்ணதுதான் என்ன பிரச்சனை. ஓகே, சோ ஐ வில் கமிங் டு தி பாயிண்ட். இதுல என்னன்னா ஹார்ட்வேர் நீங்க சொல்றது வந்துட்டு ஹார்ட்வேர் சரிங்களா. இந்த ஒரு பிசிக்கல் சர்வர்ல மதர் போர்டு இருக்கும், அந்த மதர் போர்டுல ரேம் இருக்கும், சிபியூ 2 சிபியூ இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும். இதுல மதர் போர்டு ஃபெயிலியர் ஆனா ஹோஸ்ட் டவுன் ஆயிரும், ரேம் ஃபெயிலியர் ஆனா ஹோஸ்ட் டவுன் ஆயிரும், சிபியூ ஃபெயிலியர் ஆனா ஹோஸ்ட் டவுன் ஆயிரும். அந்த ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா அது ரன் ஆகிற விஎமும் டவுன் தான். பட் அதை அவாய்ட் பண்றதுக்காக விஎம் டவுன் ஆகும், அது ரீஸ்டார்ட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு போயிடும். அது வேற ஒரு டாபிக், அதை பத்தி நான் லேட்டா சொல்றேன், ஹெச்ஏன்னு ஒரு டாபிக். பட் இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதாவது பிசிக்கல் டிவைஸ் மதர் போர்டோ ரேமோ அல்லது சிபியூ ப்ராசஸரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஹோஸ்ட் டவுன், தென் ஆல்சோ தி விஎம் வில் பி டவுன். ஒரு ரேம் இப்போ ஒரு 32 சிபியூ நம்ம டோட்டலா வந்துட்டு ஒரு 500 512 போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல வந்துட்டு இப்போ 62 ஒரு 32 ஒன்னு ஃபெயிலியர் ஆனாலும் டோட்டலா டவுன் ஆயிடும். ஆமா, கண்டிப்பா ஒன்னு டவுன் ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிடும். இப்போ உங்க லேப்டாப், உங்க டெஸ்க்டாப்ல யாரும் டெஸ்க்டாப் சப்போர்ட்ல யாரும் ஒர்க் பண்றீங்களா, யாரும் இருக்கீங்களா? ஸோ டெஸ்க்டாப்ல இருந்து வரேன் நான். இப்போ டெஸ்க்டாப் இருக்குது, என்னோட டெஸ்க்டாப்ல நான் 4 ஸ்லாட் ரேம் போட்டிருக்கேன். அதுல ஒரு ஸ்லாட் ரேம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அது பவர் ஆன் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த சேம் வே மதர் போர்ட்லயும் அதான், ஹார்ட்வேர்லயும் அதான். ஒரு ரேம் ஃபெயிலியர் ஆனாலும் பவர் ஆன் ஆகாது. 2 சிபியூ இருக்கு, ஒரு சிபியூ ஃபெயிலியர் ஆனாலும் பவர் ஆன் ஆகாது. பிரச்சனை தான் அது. சரி சொல்லுங்க. இந்த கேசஸ்க்கு நம்ம வந்து அது என்ன ஐஎல்ஓ டீடைல்ஸோ என்ன இருக்கோ ரிமோட் மேனேஜ்மெண்ட் டூல செக் பண்ணா தெரியும்ல, அந்த லாக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தா. அதுதான் நம்ம ஐஎல்ஓ யூஸ் பண்றோம். நம்ம ஐஎல்ஓ கனெக்ட் பண்ணி அதுல எந்த ரேம் ஃபெயிலியர், எந்த சிபியூ ஃபெயிலியர் அப்படிங்கறது தெளிவா பார்த்துக்கலாம். அப்படியே கஸ்டமருக்கு லாக் பண்ணிட்டா அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க, வாரண்டி இருந்தா, இல்லனா பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். எங்க ஆபீஸ்ல சிஸ்கோ இருக்கு, அத அந்த சிம்சி லாகின் பண்ணி அதுல செக் பண்ணுவோம். ஆக்சுவலா சிம்சிங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் ஒரு டூல், அது ஹார்ட்வேரை மட்டும் மானிட்டர் பண்றதுக்கான ஒரு டூல். அது சிம்சிங்கிறது எல்லா கம்பெனிலும் இருக்காது. மோஸ்ட்லி ஐஎல்ஓ ஐடிராக்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎல்ஓ லாகின் பண்ணுவோம் அல்லது ஐடிராக்ல லாகின் பண்ணுவோம், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஜி, அதான் சிஸ்கோக்கு வந்து சிம்சி ப்ரோ. அப்போ நீங்க சிஎம்சி சொல்றீங்களா? அதான் சிம்சி சொல்லியே பழக்கமாயிடுச்சு. சிஸ்கோக்கு சிஎம்சி சிம்சினே பழகிடுச்சு. ஹெச்பினா ஐஎல்ஓ நம்ம கால் பண்ணுவோம், டெல் ஐடிராக்னு கால் பண்ணுவோம், சிஸ்கோ வந்து சிஐஎம்சின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து சிம்சின்னு சொல்றாரு. ஓகேங்களா பிரதர்? இதுல ஏஹெச்எஸ் லாக்ன்றது ஏஹெச்எஸ் லாக் வந்து ஹெச்பில எடுக்கிறது, ஐஎல்ஓ மூலமா ஹெச்பில இருந்து எடுப்பீங்க. டெல்லுக்கு வந்து டிஎஸ்ஆர் லாக். ஓகே, டிஎஸ்ஆர். அந்த லாக்ல வந்து எந்த ஹார்ட்வேர் ஃபெயிலியரோ அது தெளிவா காமிச்சு கொடுத்துரும். அது வந்து அந்த வெண்டார் பார்ப்பாங்க. ஆனா அந்த சர்வர் ஒர்க் ஆயிட்டு தான் இருந்துச்சு, அந்த சிஸ்கோ சர்வர் ஒர்க் ஆயிட்டு தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு கிட்டத்தட்ட 100 ஜிபிக்கு மேலேயே வந்துட்டு டவுன் ஆயிடுது. 64 ஜிபி ஒரு 2 ரேம். இல்ல see நீங்க சொல்ற ஹார்ட்வேர் வந்து இல்ல உங்க ஹார்ட்வேர் வந்து என்ன சப்போர்ட்டட் எனக்கு தெரியல. பட் ப்ரொடக்ஷன்ல மோஸ்ட்லி ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி அங்க யூஸ் பண்றது எல்லாமே டெல் பவரேஜ் சர்வர்ஸ், ஹெச்பி ப்ரோலைன் சர்வர்ஸ், சிஸ்கோ பிளேட் சர்வர் யூஸ் பண்றோம். அது எல்லாத்துலயுமே ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆனா எல்லாம் டவுன் தான். அது நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸெப்ஷனல் கேஸ் நீங்க சொல்றது. இந்த கிளஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் இதுல நம்ம இந்த இதுல? அது தனி கிளாஸ் சொல்றேன். கிளஸ்டர் வந்து தனி கிளாஸ், அது தனி டாபிக். அது நிறைய சொல்ல, அது நிறைய பேச வேண்டியது. கிளஸ்டரை பத்தி இந்த நிறைய சொல்லணும், இதுல கொண்டு வந்தா அது புரியாது உங்களுக்கு. நான் நாளைக்கு கிளாஸ்ல அதை சொல்றேன், வாட் இஸ் கிளஸ்டர். சோ இன்னைக்கு டாபிக்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? விர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது அதே போதும் எனக்கு. ப்ரோ ஒரு டவுட், கன்ஃபியூஸ் ஆகுதுங்க ப்ரோ. ESXi இன்ஸ்டால் பண்ணல இல்லைங்களா எஸ்டர்டே? அதுல வந்து நம்ம ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணல இல்லையா 250 GB. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டேட்டா ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்குதுங்களா எப்படி? நீங்க வந்து லேப பத்தி இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், லேப வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, எப்பயுமே வந்து நம்ம ப்ரொடக்ஷனை பத்தியே பேசுவோம். நம்ம பேசுறது எல்லாமே ப்ரொடக்ஷன் பத்தியே பேசுவோம், சரிங்களா?
ப்ரொடக்ஷன்ல அப்படி இருக்காது. ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு ESXi ஹோஸ்டோட லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஸ்டோர்ல இருக்கும், அதாவது ஸ்டோரேஜ்ல இருக்கும், தனி ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டோரேஜ்னா என்ன அதை பத்தி தெளிவா நான் சொல்றேன். அப்போ அது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. இப்போ இது அப்படியே மறந்துருங்க. இது லேப் செட்டப் அப்படியே மறந்துருங்க. நீங்க லேப் செட்டப் வந்துட்டு உங்களுக்கு நீங்க லேப் போட்டா சும்மா பார்த்து வச்சுக்கோங்களே தவிர இது நீங்க அப்ளிகபிள் பண்ணாதீங்க. நான் ப்ரொடக்ஷன் சொல்றதை மட்டும் நீங்க அப்ளிகபிள் எடுத்துக்கோங்க. இது நான் சொல்லுவேன், இது ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு நான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன். அதை நீங்க ப்ரொடக்ஷன் நீங்க வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னு நான் நாளைக்கு சொல்றேன் நான். ஓகே ஓகே கைஸ், ஸோ ஃபைன். இன்னைக்கு இது போதும். இது மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா டேட்டா ஸ்டோர்ல ஸ்டில் இது லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இது டைம் ஆகும். ஸோ நாளைக்கு வி வில் இன்ஸ்டால் த OS ஆன் விர்ச்சுவல் மிஷின். ஒரு விர்ச்சுவல் மிஷினில் OS இன்ஸ்டால் பண்ணி நான் நாளைக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வி வில் சி த அனதர் டாபிக்ஸ். இன்னும் சில டாபிக்ஸ் ரைடு பார்க்கணும், ஸ்டோரேஜ் பார்க்கணும், தென் கிளஸ்டர் இதெல்லாம் பார்க்கணும். நான் ஒரு டாபிக் அந்த ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ இந்த விஎம் கிரியேட் பண்ணீங்க இல்லைங்களா, அதுக்கும் ஐபி அட்ரஸ் கேட்வே எல்லாம் கொடுக்கணுமா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வி ஜஸ்ட் கிரியேட்டட் த விர்ச்சுவல் மிஷின். நம்ம வந்து OS இன்ஸ்டால் பண்ணல. OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு கெஸ்ட் OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வி வில் ஹேவ் டு கான்ஃபிகர் ஐபி அட்ரஸ். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், சப்நெட் மாஸ்க், கேட்வே எல்லாமே கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். OS இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, எல்லா டிவைஸ்லயும் ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது ESXi இருந்தாலும் சரி, அது லினக்ஸ் சர்வரா இருந்தாலும் சரி, அது விண்டோஸ் சர்வரா இருந்தாலும் சரி. சோ இது லாஸ்ட் டாபிக் நீங்க சொன்ன மாதிரி கம்பெனில தான் அது தருவாங்கல்ல, நம்ம ஓனா போடக்கூடாது. ஆமா, ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்க ஐபி அட்ரஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். சில இப்ப என்னோட கம்பெனில பாத்தீங்கன்னா கிளாஸ் A ஐபி யூஸ் பண்றோம், 10 சீரிஸ் ஐபி யூஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி உள்ள கம்பெனில வந்து கிளாஸ் C ஐபி, B ஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், B ஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவங்க வந்து நெட்வொர்க் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஐபி தான் யூஸ் பண்ணணும், இந்த சீரிஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த ஐபி கொடுங்க, இந்த சப்நெட் மாஸ்க் கொடுங்க, இந்த கேட்வே கொடுங்கன்னு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு நம்ம என்வரன்மெண்ட் போனால கேட்டி கொடுப்பாங்க இல்லையா? அந்த கேட்டில இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேட்டி கொடுக்கறது காரணமே, நீங்க ஒரு என்வரன்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, புதுசா ஒரு என்வரன்மெண்ட் போறீங்க அப்படின்னா அங்க சில விஷயங்கள் புதுசா நடக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் கேட்டி சொல்லுவாங்க, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. நீங்க புதுசா ஒரு கம்பெனி போறீங்கன்னா உடனே உங்களை தூக்கி வேலை கையில இந்தங்கப்பா வேலை பாரு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு 2 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 மாசத்துல நீங்க கத்துக்கலாம். லேர்னிங் பீரியட் கேட்டி கொடுப்பாங்க, அதுல நீங்க கத்துக்கலாம். அதுல இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ப்ரோ, நீங்க இந்த கிளாஸ்ல VLAN, VNet, VSAN பத்தி எடுப்பீங்களா? ஆமா, எடுப்பேன். ஓகே. பிரதர், BSOD எரர் வந்து சர்வர்லயும் வரும் கரெக்ட்டா? சோ அந்த எந்த விண்டோஸ் டிவைஸ்னாலும் வரும். அது வெதர் சர்வரா இருந்தாலும் சரி, கிளையன்ட் OS இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ்னாலும் வரும். இத வந்து அந்த AHS லாக் மூலமா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கரெக்ட்டா? இதுல இருந்து தான் எரர் வந்துச்சு அப்படினு. பண்ணிக்கலாம். AHS லாக் மூலமா பண்ணிக்கலாம். ஓகே. சோ அன்னைக்கு